அஸ்ஸலாமு அலைக்கும். இது வாழைப்பூ வடை, பருப்பும் போட்டு வாழைப்பூ போட்டு செய்கிறது. இது ஒரு பூ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு என்கிட்ட மல்லி இல்லை, நீங்கள் மல்லி போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் புதினா, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். இதை போட்டு 1/4 கிலோ பருப்பு, 1/4 கிலோ அளவு, 1/4 கிலோ பருப்பு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம். அரைச்சிட்டு வாழைப்பூ எப்படி அரைக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வாழைப்பூ எப்படி நறுக்கி சுத்தம் பண்ணி இது பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கப்பா, பருப்பு வடைக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். வாழைப்பூ வடை இதிலே கொஞ்சம் லைட் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். தண்ணி ஊற்றக்கூடாது. பருப்பு ஊறினதோட நல்லா கழுவிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு பருப்பு அரைக்கும்போது 2 உப்பு போட்டு அரைக்கணும்ப்பா. இப்போ வந்து நான் வந்து காமிச்சேன் இல்லையா, வாழைப்பூ சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஆனால் இதுக்கு வந்து உப்பு போட்டு அரைக்கக்கூடாது. மாவில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம உப்பு போட்டு அரைக்கக்கூடாது. அரைச்சிட்டு வந்து நான் காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிடணும். கொஞ்சம் ரொம்பவும் இதாக அரைச்சிடாமல் கொஞ்சம் நம்ம அதில் போட்டு பிணைஞ்சும் போது நம்ம சுடும்போது உதிரக்கூடாது. அந்த வாழைப்பூ உதிராத அளவுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா குறப்பாக, நல்லா குறப்பாக நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் ரொம்பவும் மாவாக இல்லாமல் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். ஓகேயா? பெரிய வெங்காயம் நறுக்கணுமா, அது பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறோம். போட்டு நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை காமிச்சோமா, இந்த கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். இது பச்சை மிளகாய். ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது. நீங்கள் இஞ்சி நறுக்கியும் போடலாம், விழுதாவும் போடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கலாம். புதினா எடுத்து வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புதினாவை போட்டுக்கலாம். மல்லி இல்லை என்கிட்ட. மல்லி இருக்கிறவங்க மல்லி புதினா போட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒத்தாப்பில் பிணைஞ்சிருங்க. மாவோட எல்லாமே மிஸ் ஆகிறது மாதிரி பருப்பு, வாழைப்பூ அரைச்சோமா, பச்சை மிளகா, இந்த இஞ்சி பூண்டு விழுது, இந்த கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா நம்ம வந்து அதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஓகேயா? மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வடை தேவையோ, இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் இப்படி பிடிச்சி உருட்டி வச்சுக்கிடுவேன். உருட்டி வச்சு மொத்தமாக நான் போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். ரொம்ப இதாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி கம்மியாக வச்சுக்கிட்டு உங்கள் சைஸுக்கு தகுந்தவாறு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து உருட்டி வச்சுருக்கேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து வாழைப்பூ வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க நம்ம செஞ்சு கொடுத்தா. அதே மாதிரி இதுன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்றத கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அதை அரைச்சி நம்ம எல்லா இதுவும் போட்டு இது பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. பாருங்கப்பா, போட்டு இந்த அளவுக்கு செவந்து வெந்தால் போதும் உங்களுக்கு. நீங்கள் இதை விடவே மெல்லிசா தட்டுறா இருந்தாலும் தட்டிக்கிடலாம், இல்லை இதே அளவு எங்களுக்கு வேணும் அப்படின்றாலும். பாருங்கப்பா, வாழைப்பூவோட போட்டாச்சு. இது வந்து நீங்கள் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க, நல்லா ஹெல்த்து. அவங்களுக்கு வந்து சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உண்மையிலே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.